பிரைஸ் தி லார்ட். பாஸ்டர், என்னுடைய சொத்து, நகை, பணம், காசு, பதவி, பேரு, புகழ், என்னோட உறவுகள், நண்பர் எல்லாவற்றையும் பறிச்சுட்டு பிடிங்கிட்டு இப்போ நடு ரோட்டில் விட்டுட்டாங்க. அனாதை போல நின்றுருக்கேன், என்ன செய்யறதுன்னு தெரியல என்று சொல்லி கொண்டிருக்கிறீங்களா? உங்களுக்கு அவர் வேதப்பதியை வாசிக்கிறேன். ஆதியாகமம் 39:21. கர்த்தரோ யோசேப்போடு இருந்து அவன் மேல் கிருபை வைத்து சிறைச்சாலை தன்னுடைய தயவு அவனுக்கு கிடைக்கும்படி செய்தார். யோசேப்பு போத்திபார் வீட்டில் நல்ல உயர்வான ஸ்தானத்தில் இருந்தான், நல்ல வஸ்திரங்களை தரித்தான், நல்ல பேரு புகழோடு இருந்தான். ஆனால் குற்றம் சாட்டி அவனை சிறைச்சாலைக்குள் தள்ளும் போது அவனுடைய பேர், பதவி, அந்தஸ்து, வஸ்திரங்கள் எல்லாவற்றையும் முறிந்து கொண்டு பிடுங்கி கொண்டு பறித்து கொண்டு அவனை சிறைச்சாலைக்குள் தள்ளினார்கள். ஆனால் அந்த இடத்துல கர்த்தர் அவனுக்கு உனக்கு கொடுத்தார். அதுதான் தயவு. அவனுக்கு ஒரு உயர்வு, ஒரு மகிமை, ஒரு மேன்மை கொடுக்கப்பட்டது. வேதம் சொல்லுது, அவன் செய்வது எல்லாவற்றையும் சிறைச்சாலைக்குள்ள கர்த்தர் வாய்க்க பண்ணார். உங்களை பார்த்து சொல்றேன், இன்றைக்கு கர்த்தர் உங்களுக்கு தயவை கொடுப்பார், நல்ல மேன்மை கொடுப்பார், நல்ல மகிமை கொடுப்பார், நல்ல ஸ்தானங்களை கொடுப்பார். நீங்க செய்வது எல்லாவற்றையும் கர்த்தர் வாய்க்க செய்வார். விசுவாசிக்கிறவங்க ஒரு ஆமேன்னு சொல்லுங்களேன்.